गाइस रसगुल्ला रेडी ஆயிடுச்சு நம்ம போய் அக்காட்ட போய் குடுக்கலாம் பாருங்க கப்ல தான் போட்டு எடுத்துட்டு போறோம் அக்காட்ட போய் குடுக்கலாம் இது எப்படி இருக்குன்னு அக்கா டேஸ்ட் பண்ணி சொல்லும் வாங்க A few moments later இங்க பாருங்க பால்கோ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு காட்டன் துணி இந்த மாதிரி வேஸ்ட் கிஸ்ட் ஏதாவது இருக்குது அதில் நம்ம இது பண்ணி அதை நல்லா புழிஞ்சிக்கணும் வாங்க இப்போ இது பாருங்க இது பண்ணிக்கிட்டோம் நல்லா புழிஞ்சி அந்த பால் எடுத்துக்கணும் நம்ம சுடுதுங்க காய் நல்லா இந்த மாதிரி புழிஞ்சிக்கணும் பாய் அவ்வளோதானா வெக்கெட் பண்ணுறாங்களா ஒரு மாதம் இருந்த மாதிரியே தெரியல புள்ள எல்லாம் முகிக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கப்பா முகிக்கிட்ட வந்து சொல்லிட்டு போறாங்க இந்த மாதிரி நல்லா வந்து கேட்டு நில்ல மனசு போன இடம் தெரியல அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல மயில் போல ஒண்ணு ஒண்ணு கிளி போல பேச்சு ஒண்ணு ஃபேன் எடுத்து குடிச்சாடா நீனா நானும் குடிக்கணும் நீனும் குடிக்கணும் இதை நல்லா ஒரு இதில் துணி இதாம்மா பால் குடிக்கிறியா ஹலோ காய்ஸ் நம்ம இப்போ வந்து பால்கோவை சாரி நான் பால்கோவான்னு தான் என் வாயிலே வருது அதுவே ஃபேமஸ் ஆகிடுச்சாட்டுக்கு நம்மள்கிட்ட இப்போ பாருங்கள் நம்ம ரசகுல்லாவை அந்த பால் நல்லா திரியாக பிரிஞ்சு வந்தேன்னு அதை இந்தமாரி காட்டன் துணியில் இது பண்ணி நம்ம புழிஞ்சோம் இங்கே பாருங்கள் என் கையை எப்படி செவந்துடுச்சுன்ட்டு ஏதோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ போடுறேன் நீங்கள் எனக்காக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் இங்கே பாருங்க அந்த புழிஞ்சதில் பால் கிடச்சிருக்கு நம்மளுக்கு இந்த கொஞ்சம் காசில் நம்ம டீ போட்டு குடிச்சிடலாம் அதுமாரி இந்த காட்டன் துணி போட்டு அது மேலே உருண்டை பிடிச்சி இப்படி இப்படின்னு பண்ணி வச்சுக்கி இப்போ திறந்து பார்க்கோம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது என்ன பண்ணணுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குங்க மக்களே சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லணும் சொல்லுங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குங்களா அடுத்தது நம்ம பாவு காய்ச்சி இந்த ரசகுல்லா ரெடி பண்ணலாம் நல்லா இப்போ நம்ம இந்த காட்டன் துணியை போட்டு நல்லா அது பாட்டுக்கு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இந்தமாரியே இருக்கட்டும் ஆனால் தான் நம்மளுக்கு உருண்டை அழகழகாக வரும் சரிங்களா சரி இந்தமாரி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோ இந்தமாரி தான் நல்லா கொஞ்சமாக நம்ம குழம்பு தாளிக்கிற எண்ணெய் கொஞ்சமாக அப்படியே எதுவுமே இல்லை நான் ஒன்று கையில் அப்ளை பண்ணி அப்படியே நம்ம இப்படி இன்னும் உருண்டை பிடிச்சாதான் நல்லா வரும். இங்கே பாருங்கள் மீதி இவ்வளோ தான் 1/2 லிட்டர் பாலுக்கு இதே தான்
வாங்க பாருங்க, இப்போ நம்மளுக்கு 6 உருண்டை கிடச்சிக்கிட்டு பாருங்க. அடுத்து நம்ம பாவு காய்ச்சி இதை நம்ம நல்லா ரெடி பண்ணணும். படிக்கிறதுக்கு ஃபைனலி எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம பாவு காய்ச்சலாம் வாங்க. எடுத்து வச்சிருந்த இப்போ நம்ம ஜீனி போட்டுக்கலாம் வாங்க. போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் வாங்க. தண்ணி ஊற்றிக்கலாம், ஜீனி போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்தமாரி நல்லா கொதிச்சு வரும். இது எடுத்து நம்ம இப்போ அதில் போட்டுக்கலாம் வாங்க. வாவ், 1 போட்டுக்கலாம், 2வது போட்டுக்கலாம், 3வது போட்டுக்கலாம், 4வது போட்டுக்கலாம். இப்போ நல்லா போட்டுக்கிட்டோம். அது நல்லா இது பண்ணிட்டு வரட்டும் சரிங்களா. அதுக்கடுத்து ரெடி ஆகிடும் ரசகுல்லா. இருக்குது பாருங்க, பாவு நல்லா கொதிக்கிட்டோம். ஐயோ நல்லா கொதிக்குது. கொதிக்கிட்டோம் நல்லா. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொதிக்குதுன்ட்டு பாருங்க. கரண்ட் வேற ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க எப்படி கொதிக்குதுன்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிக்கோங்க. எப்படி எல்லோ கலரில் எப்படி வந்துக்குது பாருங்க. இன்னும் நல்லா வருட்டும். அப்படின்னா தான் நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த உருண்டை இதில் போட்டு நம்ம ரசகுல்லா ரெடி பண்ண முடியும். சரி, நம்ம கரண்டியில் போய் கிண்டி விட்டுக்கலாம். இங்கே பாருங்க ரெடி ஆகிடுச்சு கொஞ்ச நேரத்தில் பாருங்க. சூப்பராக இருந்துச்சு. வா, ரசகுல்லா நல்லா அழகாக அருமையாக வந்துருக்குதுங்க. நல்லா வரட்டும். நம்ம அந்த தண்ணியை கூட குடிக்கலாம், ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நேரத்துக்கு ஐயோ மாமா தண்ணி ஊற்றுது கீழே. நல்லா எப்படி கொதிக்குதுன்ட்டு இன்னும் அவ்வளோதான். இன்னொரு 2 மினிட்ஸ் அதுக்குள்ளேயே நம்ம இறக்கிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசகுல்லா செய்கிறதுக்கு எங்களுக்கு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இருந்தது. நீங்களும் இந்தமாரி வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்ற வீடியோவும் எடுத்து போடுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது நம்ம மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். பாய். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா?